விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. நீங்க கடந்த சில நாட்களாக, சிலர் கடந்த சில மாதங்களாக மனசுக்குள்ள சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில? நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் விஷயங்கள் எனக்கு எதிரா போகுது? நல்லதா நடக்கும்னு நினைக்கிற நேரத்துல ஏன் திடீர்னு எல்லாமே மாறிடுது அப்படிங்கிற குழப்பம். இந்த குழப்பம் சும்மா தோன்றினதில்ல. விருச்சிகம் ராசி நீங்க சாதாரண ராசி கிடையாது. உங்க வாழ்க்கை எப்போதும் ஆழமாதான் இருக்கும். மேலே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள போராட்டம், வெளியே அமைதியா இருந்தாலும் மனசுக்குள்ள புயல். சமீப காலமா உங்க மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத விஷயங்கள், புரிய வைக்க முடியாத வழி, நான் தான் எல்லாத்தையும் தாங்கணுமான்னு தோன்ற அந்த தனிமை. இதெல்லாம் உங்க பலவீனம் கிடையாது. இது உங்க ராசிக்கே உரிய ஒரு ஆழமான கட்டம். கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவை நீங்க எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா எடுக்காம விட்டுருப்பீங்க. அந்த முடிவு உங்க மனசுக்குள்ள இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நாள் அப்படி செய்திருந்தா இப்படி ஆகிருக்கும்னு திரும்ப திரும்ப யோசனை. சிலர் வாழ்க்கையில நம்பிக்கை வச்ச ஒருத்தரால காயம் பட்டிருப்பீங்க. அது காதலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நட்பா கூட இருக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரங்க காயப்பட்டா வெளியில் காட்ட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த காயம் மெதுவா விஷமா மாறும். அந்த விஷம்தான் இப்போ உங்க தூக்கத்தையும் அமைதியையும் முடிவெடுக்கிற திறனையும் பாதிச்சிருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியணும். நீங்க தோல்வி அடையல, நீங்க தண்டனை அனுபவிக்கல, நீங்க ஒரு ஆழமான மாற்றத்துக்கு தயாராக்கப்படுற நிலையில் இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி கட்டம் வராது. சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மேலோட்டமா போகும். ஆனா விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை எப்போதும் உள்ளுக்குள்ளதான் வேலை செய்யும். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க குணத்தை உடைக்கிறதுக்காக இல்ல, உங்க சக்தியை நினைவூட்டுறதுக்காக. இப்போ உங்களுக்கு யாரும் கைப்பிடிச்சு வழிகாட்ட மாட்டாங்கன்னு தோன்றலாம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்களையே மீண்டும் கண்டுபிடிக்கிற ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பணம் சம்பந்தப்பட்ட அழுத்தத்தை கொடுத்திருக்கும். வருமானம் வந்தாலும் நிலைநிறுத்த முடியாத நிலை அல்லது எதிர்பாராத செலவுகள். இதனால் மனசுக்குள்ள பயம். இதை நான் சமாளிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி. இன்னும் சிலருக்கு உறவுகளில ஒரு சுவர் எழுந்த மாதிரி உணர்வு. பேசினாலும் புரிதல் இல்ல, அருகில இருந்தாலும் தூரம். இந்த எல்லாமே ஒரே நேரத்துல உங்க மேல விழுந்த மாதிரி தோன்றும். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான காரணம் இருக்கு. நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் தாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வாழ்க்கை உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் இப்போ சத்தமா பேச ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் என் வாழ்க்கையா? நான் இவ்வளவுக்கு தான் தகுதியானவனா அப்படின்னு. அந்த குரலை அடக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குரல் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு தள்ள போறது. நீங்க எப்போதும் மற்றவர்களுக்காக அதிகமா தியாகம் பண்ணினவங்க. உங்க உணர்ச்சிகளை ஒதுக்கி வைத்து மற்றவர்களோட வலிய முதல்ல பார்த்தவங்க. இப்போ அந்த சமநிலை உடைஞ்சிருக்கு. உங்க உள்ள இருந்த சக்தி மெதுவா மேலெழுந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சிக்னல்களை கவனிங்க. ஒரே மாதிரி கனவுகள், திடீர்னு யாரோ நினைவுக்கு வர்றது, காரணமே இல்லாம மனசு கனத்து போகுது. இதெல்லாம் சாதாரணம்னு நினைக்காதீங்க. இது உங்க வாழ்க்கை உங்களோட பேசுற மொழி. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துலதான் உண்மையான மாற்றத்துக்கு அடித்தளம் போடப்படும். இப்போ உங்களுக்கு தோன்ற குழப்பமே நாளைக்கு உங்க தெளிவா மாறப்போகிற இடம். இதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க முடிவுக்கு வரல, நீங்க ஆரம்பத்துக்கு வந்திருக்கீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில் எல்லாம் சாதாரணமா போகுது மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று அமைதியா உடைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. சில நேரம் நீங்க தனியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. யாரையும் சந்திக்க மனசு வராது. அதே நேரத்துல யாராவது என்ன ஆச்சுன்னு கேட்டா சரியான பதில் சொல்ல தெரியாது. இந்த நிலை ரொம்ப பேருக்கு புரியாத ஒன்று. ஆனா விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான உள் பயணம். நீங்க இப்போ வெளியுலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. கடந்த காலத்துல நீங்க நம்பின சில விஷயங்கள் இப்போ சரியில்லைன்னு தோன்ற ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு காலத்துல சரின்னு நினைச்ச முடிவு இப்போ கேள்விக்குறியா மாறும். ஒருத்தர் மேல வச்ச நம்பிக்கை உள்ளுக்குள்ள சின்ன சந்தேகமா மாறும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தப்பா நினைச்சதால இல்ல, நீங்க வளர்ந்ததால. வளர்ச்சினா எப்போதும் சந்தோஷம் மட்டும் இல்ல, சில நேரம் அது வலியாதான் வரும். அந்த வலியை நீங்க தள்ளி வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வலியை எதிர்கொண்டாதான் உண்மையா வலிமையா மாறுவாங்க. இப்போ உங்க மனசு அடிக்கடி பழைய நினைவுகளுக்கு திரும்பும். சின்ன சம்பவம், சின்ன வார்த்தை, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கூட திடீர்னு நினைவுக்கு வரும். இதெல்லாம் இப்போ எதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒவ்வொரு நினைவும் காரணம் இல்லாம வராது. நீங்க முழுமையா விடாம விட்ட விஷயங்கள் தான் இப்போ மேலெழுந்து வருது.
அத மறுபடியும் வாழணும்னு வாழ்க்கை கேட்கல, அதை புரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குது. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கு. ஒருத்தர் உங்க மனசுக்குள்ள இடம் பிடிச்சா கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பீங்க. அதே நேரத்துல காயம் ஏற்பட்டா அந்த காயத்தை நீங்க சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. வெளியில் மன்னிச்ச மாதிரி தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த தடயம் இருக்கும். இப்போ அந்த தடயங்களே உங்க மனசை கனத்து போடுது. நான் ஏன் எல்லாத்தையும் தாங்கணும், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இது பலவீனம் இல்ல, இது நீங்க உங்களுக்காக முதல்ல கேக்குற கேள்வி. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட மன அழுத்தத்தை கொடுத்திருக்கும். உழைப்பு இருக்கு, ஆனால் அங்கீகாரம் இல்ல, பேசினா தவறா புரிஞ்சுக்கிறாங்க, அமைதியா இருந்தா மதிப்பில்லைன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நான் இங்க இருக்க வேண்டுமான்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதே மாதிரி சிலருக்கு குடும்பத்துல ஒரு மன சுவர், யாரும் யாரோட மனசு திறந்து பேச மாட்டாங்க, எல்லாரும் தங்களுக்குள்ளே அடங்கிக்கிட்ட மாதிரி. இந்த மனம்தான் ரொம்ப வலிக்குது. ஆனா விருச்சிகம் ராசிக்காரங்களே, ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த அழுத்தம் உங்களை உடைக்கிறதுக்காக இல்ல, உங்க உண்மையான எல்லைகளை காட்டுறதுக்காக. நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு தாங்கினீங்க, எவ்வளவு சமாதானம் பண்ணினீங்க, எவ்வளவு தியாகம் பண்ணினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ அந்த எல்லாம் கணக்கெடுக்கிற நேரம் வந்திருக்கு. இந்த கட்டத்துல நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க உள்ளார்ந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் எதுவும் மாறலன்னு தோன்றினாலும் உள்ளுக்குள்ள பெரிய அலைகள் எழுந்துகிட்டே இருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மெதுவான ஆனால் ஆழமான மாற்றம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு வரும். அதுக்கு பெயர் சொல்ல முடியாது, ஆனா அந்த உணர்வை புறக்கணிக்கவும் முடியாது. சில நேரம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்த நிமிஷமே மனசு கனமா ஆகும். இந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களை குழப்பலாம். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கே கேள்வி வரும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க பழைய நீங்க இல்ல, அதே நேரத்துல முழுசா புதிய நீங்க ஆகவும் இல்ல. இந்த இடைப்பட்ட நிலை தான் ரொம்ப பேருக்கு கஷ்டமானது. உங்க மனசுக்குள்ள ஒரே மாதிரி எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஓடுற மாதிரி இருக்கும். ஒரே விஷயத்த பல கோணத்துல யோசிப்பீங்க. நான் சரியா நடந்தேனா, அவங்க உண்மையா இருந்தாங்களா, என்னோட உணர்ச்சியை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு. இந்த ஓவர் திங்கிங்கே உங்களை சோர்வடைய செய்யும். ஆனா இதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க இனிமேல் மேலோட்டமா எதையும் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு உண்மை வேணும், ஆழம் வேணும், வெளிப்படையான பதில்கள் போதாது. இந்த குணம்தான் விருச்சிகம் ராசிக்காரங்களோட அடையாளம். சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு பழைய உறவுகள் நினைவுக்கு வரும். நீங்க தொடர்பே இல்லாம விட்ட ஒருத்தர், அல்லது மனசுக்குள்ள இன்னும் முழுசா விடாத ஒருத்தர். இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மனசு எப்போதும் காரணம் இல்லாம எதையும் மேலெழுப்பாது. நீங்க அந்த உறவில இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, எதை இழந்தீங்க, எதை இன்னும் உங்க கூட சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிய வைக்கிற முயற்சி தான் இது. இத வேதனையா மட்டும் பார்க்காதீங்க, இது புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்துல உங்களுக்கு தனிமை தேவைப்படலாம். அது யாரையும் வெறுக்கிறதால இல்ல, உங்களோட சத்தத்தை கேட்கறதுக்காக. எப்போதும் மற்றவர்களோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக்கிட்டே இருந்த நீங்க இப்போ கொஞ்சம் நின்னு எனக்கு என்ன வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த கேள்வி சுயநலம்னு நினைக்காதீங்க, இது சுயமரியாதையின் ஆரம்பம். விருச்சிகம் ராசிக்காரங்க இத உணரும் போதுதான் வாழ்க்கை வேறொரு ஆழத்துக்கு நகரும். உங்க உடம்பும் உங்க மனநிலைக்கு இணையாக சில சிக்னல்கள் தரலாம். சோர்வு, தூக்கம் சரியில்லாம போவது, தனிமையா இருக்கணும்னு தோன்றது, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க எப்போதும் சக்தி வாய்ந்தவங்கன்னு நினைச்சு உங்களையே அலட்சியம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுற நேரம் வந்திருக்கு. அந்த ஓய்வு சோம்பேறித்தனம் கிடையாது, அது உங்க உள்ளார்ந்த சக்தியை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வர்ற ஒரு செயல்முறை. விருச்சிகம் ராசிக்காரங்களே, நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த நிலை உங்களை சின்னதா ஆக்கல, மாறாக உங்களை உண்மையா ஆக்குது. நீங்க யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக உண்மையா இருக்கிற இடத்துக்கு வாழ்க்கை உங்களை மெதுவா தள்ளிக்கிட்டே இருக்கு. வெளி உலகம் இன்னும் அதே மாதிரிதான் இருக்கலாம், ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உண்மை மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் தெளிவா ஆக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி சகித்துக்கிட்ட விஷயங்கள் இப்போ அப்படியே சகிக்க முடியாத மாதிரி தோன்றும். யாராவது உங்களை சாதாரணமா எடுத்துக்கிட்டா கூட உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உடனே எதிர்வினை காட்டும். இது கோபம் மட்டும் இல்ல, இது உங்க எல்லைகளை உணர ஆரம்பிச்சதோட அடையாளம். இதுவரை பரவாயில்லன்னு சொல்லி கடந்து போன இடங்களில் இப்போ உங்க மனசு இது சரியில்லைன்னு சொல்றது. அந்த குரலை அடக்காதீங்க. உங்க வாழ்க்கையில சில உண்மைகள் மெதுவா வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஒருத்தருடைய நடத்தை, வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் இப்போ தெளிவா தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு வலிய தரலாம். இவ்வளவு நாள் நான் இதை ஏன் பார்க்கலன்னு வருத்தப்படலாம்.
ஆனா இது உங்க மீது கோபமா மாற்றிக்காதீங்க. நீங்க அப்போ பார்த்த அளவுக்கு தான் பாத்தீங்க. இப்போ உங்க பார்வை வளர்ந்திருக்கு. அதுக்கு தான் இப்போ உண்மை தெளிவா தெரிகிறது. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த கட்டத்துல உறவுகளில ஒரு மாறுதல் வரும். பேசுற விதம் மாறும், பழகுற தூரம் மாறும். சிலர் தானாகவே விலகுவாங்க. அதை பார்த்து நீங்க கவலைப்படலாம். நான் ஏதாவது தப்பா நடந்தேனா உங்களுக்கே கேள்வி வரும். ஆனா ஒவ்வொரு விலகலும் தோல்வி கிடையாது. சில நேரம் அது பாதுகாப்பு. நீங்க இனிமேல் உங்க ஆற்றலை எல்லாருக்குமே கொடுக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கீங்க. அது தவறு கிடையாது, அது வளர்ச்சி. இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு புதிய தைரியம் உருவாகும். வெளியே பெருசா பேசாதீங்கனாலும் உள்ளுக்குள்ள இதுக்கு மேல நான் இப்படி இருக்க மாட்டேன்னு ஒரு உறுதி. நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும்னு இல்ல. சில சமயம் அமைதியா எல்லைகளை வைப்பதே பெரிய சக்தி. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமைதியான தைரியம் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். வேலை, தொழில் அல்லது நாளாந்த வாழ்க்கையில கூட நீங்க இனிமேல் உங்க மதிப்பை குறைச்சு பார்க்க மாட்டீங்க. முன்னாடி சரி விடுன்னு சொன்ன இடத்துல இப்போ இது எனக்கு சரியில்லைன்னு மனசுக்குள்ள சொல்ல ஆரம்பிப்பீங்க. இது உடனடி வெளிப்படையான மாற்றமா இருக்காமலாம், ஆனா உள்ளார்ந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவு தான் அடுத்த காலகட்டங்களுக்கான அடித்தளம். விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கை உங்களை ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்குது. எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லா உறவுகளையும் தாங்கி நடக்க முடியாது. சில நேரம் உங்களை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம். இந்த உணர்வு வந்துட்டா நீங்க இனிமேல் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. வெளியில் பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு வலுவான மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசு ஒரு விசித்திரமான அமைதியையும் ஒரே நேரத்துல ஒரு பதற்றத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்பே மாதிரி எல்லாத்தையும் திருத்தணும், எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கிற மனநிலை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும். சில விஷயங்களை அப்படியே விடணும்னு தோணும். அதே சமயம் நான் இப்படி விட்டுடலாமான்னு ஒரு பயமும் வரும். இந்த ரெண்டு உணர்ச்சிகளுக்கு இடையில தான் நீங்க இப்போ நடக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில சில பழக்கங்கள், சில உறவுகள், சில எண்ணங்கள், இவையெல்லாம் இப்போ உங்களுக்கு சுமையா தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். ஒரு காலத்துல இதே விஷயங்கள் உங்களுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அது உங்களை கட்டி போட்ட மாதிரி உணர வைக்குது. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா நீங்க எதை இழுக்கிறீங்க, எதை விடுறீங்கன்னு உங்களுக்கே தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் நீங்க யாரையாவது நினைச்சு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. இனி நான் இப்படிதான் இருக்க போறேன்னு. ஆனா அடுத்த நிமிஷமே பழைய பழக்கத்துக்கு திரும்ப முயற்சி வரலாம். இத பார்த்து உங்களை நீங்க குறை சொல்லாதீங்க. பழக்கமுடைய நேரம் எடுக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களோட மனசு ஆழமானது. அதனால் மாற்றமும் ஆழமாதான் நடக்கும், மெதுவாதான் நடக்கும். ஆனா நடந்தா முழுமையா நடக்கும். இந்த கட்டத்துல உங்க மனசு உண்மையா விரும்புற விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். வேலையில இருந்தாலும் உறவுல இருந்தாலும் நான் இதுல சந்தோஷமா இருக்கேனான்னு கேள்வி வரும். இந்த கேள்விதான் உங்களை ஒரு இடத்துல நிறுத்தி யோசிக்க வைக்கும். முன்னாடி நீங்க இந்த கேள்வியை தவிர்த்திருக்கலாம், இப்போ தவிர்க்க முடியாத மாதிரி ஆகிடும். இதுதான் உங்க உள்ளார்ந்த உண்மை மேலெழுந்து வர்ற அடையாளம். உங்க வாழ்க்கையில சிலர் இப்போ உங்களை வேற மாதிரி பார்த்து பேச ஆரம்பிக்கலாம். நீங்க மாறிட்ட மாதிரி, அமைதியா ஆயிட்ட மாதிரி, தூரமா போயிட்ட மாதிரி. உண்மையில நீங்க தூரம் போகல, நீங்க உங்களுக்குள்ள வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் உங்க இந்த மாற்றம் புரியாது. சிலருக்கு அது அச்சமா கூட தோன்றலாம். ஆனா அதுக்காக நீங்க மீண்டும் பழைய உங்களை போல நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கை ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்களை விட்டுட்டாதான் சில விஷயங்கள் சரியாகும். இந்த உணர்வு உங்க மனசுக்குள்ள வந்துட்டதே ஒரு பெரிய மாற்றம். நீங்க இப்போ எதையும் அவசரமா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்ல. ஆனா உங்க உள்ளுக்குள்ள நான் இனிமேல் என்ன புறக்கணிக்க மாட்டேன்னு ஒரு உறுதி அமைதியா உருவாக்கிடுச்சு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான சுத்தம் நடக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி முக்கியம்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ அவ்வளவு பெருசா தோன்றாது. அதே நேரத்துல சின்ன விஷயங்கள் கூட மனசை தொடும். யாராவது ஒரு வார்த்தை அன்பா பேசினா அது நாள் முழுக்க உங்க மனசுக்குள்ள ஒலிக்கும். யாராவது அலட்சியமா நடந்துகிட்டா அதுவும் ஆழமா பதியும். இது உங்க உணர்ச்சிகள் அதிகமாயிட்டதால இல்ல, இது நீங்க உண்மையா உணர ஆரம்பிச்சதால. சில நேரம் நீங்க யாரிடமும் பேசாம அமைதியா இருப்பீங்க. அத பார்த்து சிலர் என்னாச்சுன்னு கேட்கலாம். ஆனா அந்த அமைதி வெறுமை கிடையாது, அது உங்க மனசுக்குள்ள நடக்கிற மாற்றங்களுக்கான இடம். நீங்க எப்போதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சவங்க இப்போ சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருக்கலாம்னு ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை சோர்விலிருந்து மெதுவா வெளியே கொண்டு வருது. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை பற்றி இப்போ நீங்க உண்மை பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் இல்ல, உங்களுக்கே. இதுல நான் சந்தோஷமா இல்ல, இதுக்கு மேல நான் தாங்க முடியாது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு மனசுக்குள்ள தெளிவா சொல்றீங்க.
இந்த உண்மை பேசுற தருணங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை உருவாக்கும். வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ள நீங்க பழைய சுமைகளை கழட்டிக்கிட்டே இருக்கீங்க. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பழைய பயங்கள் மேலெழுந்து வரலாம். தோல்வி பயம், இழப்பு பயம், தனிமை பயம். நான் இதை விட்டுட்டா என்ன ஆகும் ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த பயத்துக்குள்ளே ஒரு உண்மை இருக்கு. நீங்க இப்போதான் உங்களுக்கு முக்கியமானதை பிடிச்சு வைக்க முயற்சி பண்றீங்க. அந்த முயற்சியே உங்க பலம். பயம் வந்துடுச்சுன்னு நினைச்சு பின்வாங்காதீங்க. பயம் வர்றதுனாலதான் இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம்னு தெரியுது. உங்க உடல் மொழியும் இப்போ மாறி இருக்கும். அதிகமா பேசாம அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யார் உண்மையா இருக்காங்க, யார் முகமூடி போட்டிருக்காங்கன்னு உங்க உள்ளுணர்வு சொல்றத நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களோட இந்த உள்ளுணர்வு ரொம்ப சக்தி வாய்ந்தது. முன்னாடி நீங்க அதை புறக்கணிச்சிருக்கலாம், இப்போ அதை கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உள் மாற்றம். விருச்சிக ராசிக்காரங்களே, இப்போ நீங்க கத்திக்கிட்டு இல்ல, சத்தம் போடிக்கிட்டு இல்ல, ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு உறுதி மெதுவா உருவாகுது. நான் என்னை இழக்க மாட்டேன்னு. இந்த உறுதி வெளியில் தெரியாம இருக்கலாம், ஆனா இதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற வைக்கும் அடிப்படை. நீங்க இப்போ மெதுவா ஆனா உறுதியா உங்களோட உண்மையான இடத்துக்கு திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசித்திரமான தெளிவு மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி உங்களை குழப்பின விஷயங்கள் இப்போ அவ்வளவு கனமா தோன்றாது. எல்லாத்துக்கும் உடனே பதில் கிடைச்சிடுச்சுன்னு இல்ல, ஆனா நான் எதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த புரிதல் தான் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை கொடுக்குது. எப்போதும் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு ஓடிக்கிட்டு இருந்த மனசு இப்போ கொஞ்சம் நின்னு சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ திடீர்னு வாழ்க்கையை வேறொரு கோணத்துல பாக்குற மனநிலை வரும். முன்பு பெருசா தோன்றிய பிரச்சனைகள் இப்போ இதுக்காக இவ்வளவு நாட்கள் நான் இப்படி துன்பப்பட்டேனான்னு தோணும். இந்த உணர்வு அலட்சியமோ அக்கறை இல்லாமலோ இல்ல, இது முதிர்ச்சி. நீங்க இப்போ உங்க ஆற்றலை எங்க செலவழிக்கணும்னு தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா போராட்டமும் உங்க போராட்டம் கிடையாது. உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் இப்போ வெளியில் சொல்லப்படாம இருக்கலாம். யாரிடமும் பகிராம உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற தீர்மானங்கள். இதை நான் இப்படிதான் செய்ய போறேன்னு ஒரு அமைதியான உறுதி. இந்த உறுதி சத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அமைதியான முடிவுகள் தான் நீண்ட நாள் நிலைக்கும். நீங்க இப்ப நாடகமாடல, நீங்க உண்மையா வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நேரத்துல சிலர் உங்க வாழ்க்கையில இருந்து தானாகவே தூரமா போக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு நிம்மதி கூட இருக்கும். நான் இனிமேல் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போக வேண்டியதில்லை, இன்னும் ஒரு சுமை குறைஞ்ச மாதிரி. இந்த மாற்றத்தை குற்ற உணர்ச்சியோட பாக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற இடத்துக்கு தான் போகிறாங்க. நீங்க உங்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க. வேலை, பணம் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் இன்னும் முழுசா போகவில்லை. ஆனா அந்த பயம் இப்போ உங்களை முடக்கல. முன்னாடி பயம் வந்தா நீங்க நின்று போயிருப்பீங்க. இப்போ பயம் இருந்தாலும் நான் இதை சமாளிப்பேன்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள உருவாகிடுச்சு. இந்த நம்பிக்கை தான் பெரிய மாற்றங்களுக்கான விதை. வெளியில் சூழ்நிலை இன்னும் அப்படியே இருக்கலாம், ஆனா உங்க உள்ளார்ந்த நிலை மாறிட்டே இருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கை, உங்க பயணம் யாரோட ஒப்பீடும் தேவையில்லை. இந்த உணர்வு வந்துட்டா மனசு ரொம்ப லேசாகும். நீங்க இன்னும் பயணத்துலதான் இருக்கீங்க, ஆனா இனிமேல் அந்த பயணம் உங்களை உடைக்காது, உங்களை உண்மையாக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு உள்ளார்ந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியில் பெரிய சம்பவமா தெரியாது, ஆனா நீங்க உங்களுக்குள்ள உணர்வீங்க. முன்னாடி சில விஷயங்கள் உங்களை உடனே பாதிச்சா, இப்போ அதே விஷயம் நடந்தாலும் நீங்க உடனே உடைய மாட்டீங்க. இது நடந்தா என்ன ஒரு அமைதியான எண்ணம் வரும். இந்த அமைதி அலட்சியம் கிடையாது, இது உங்க உள்ளார்ந்த வலிமை மேலெழுந்ததோட அடையாளம். சில நேரம் நீங்க தனியாக இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு தெளிவு வரும். வாழ்க்கை முழுக்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணினது எவ்வளவு சோர்வான விஷயம் என்று இப்போதான் உணர்வீங்க. எல்லாத்துக்கும் அர்த்தம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்கள் நடந்துட்டு போகட்டும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்க மனசை லேசாக்குது. விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இது சுலபமான பாடம் கிடையாது, ஆனா ஒரு முறை புரிஞ்சுட்டா வாழ்க்கை வேற மாதிரி தோன்றும். உங்க வாழ்க்கையில சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்போ கவனத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு அமைதியான காலை, யாரோ சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, தனியாக சாப்பிடும் ஒரு நிமிடம். முன்னாடி இதெல்லாம் கவனிக்க நேரம் இல்ல, இப்போ அந்த நிமிடங்கள் உங்களுக்கு ஆறுதலா மாறும். இது பெரிய சந்தோஷம் இல்லைன்னு நினைக்காதீங்க, இதுவே உண்மையான சமநிலை. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த கட்டத்துல திடீர்னு ஒரு தெளிவு வரும். எனக்கு என்ன வேண்டாம்னு. எல்லாருக்கும் எனக்கு என்ன வேண்டும்னு தெரிஞ்சிருக்காது, ஆனா
எனக்கு என்ன வேண்டாம்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி பயணம் முடிஞ்ச மாதிரி. இந்த தெளிவுதான் உங்களை இனிமேல் தேவையில்லாத போராட்டங்களிலிருந்து காப்பாத்தும். நீங்க இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் சொல்ல மாட்டீங்க. அது தவறு கிடையாது, அது உங்க வளர்ச்சி. உங்க மனசுக்குள்ள பழைய குற்ற உணர்ச்சிகள் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். நான் அப்படி செய்திருக்க கூடாதே, நான் இதை இன்னும் நல்லா செய்திருக்கலாமே நினைச்சு நீங்க உங்களை சாடிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த சாடல் சத்தம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. முழுசா போகவில்லை, ஆனா மெதுவா மாறுது. இந்த மாறுதலே பெரிய விஷயம். விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையை எதிரியா பாக்குறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை உங்களை தண்டிக்கல, வாழ்க்கை உங்களை தயாராக்கிட்டு இருந்தது. இந்த உணர்வு உள்ளுக்குள்ள பதிந்துட்டா நீங்க இனிமேல் எந்த சூழ்நிலையையும் வேறொரு மனநிலையோட தான் சந்திப்பீங்க. அமைதியா உறுதியா உங்களை நீங்க நம்பிக்கிட்டே. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு மென்மையான நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி எல்லாம் எப்படி முடியும் இருந்த கேள்வி இப்போ ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும்னு மாறும். இந்த மாற்றம் பெரிய சத்தமா வராது, ஆனா இதுதான் உண்மையான திருப்பம். நீங்க இன்னும் முழுசா நிம்மதி அடைஞ்சிடல, ஆனா இனிமேல் நம்பிக்கை இல்லாத இருள் மாதிரி உணர்வும் இல்ல. அந்த இடைப்பட்ட வெளிச்சம் தான் உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த கட்டத்துல திடீர்னு ஒரு ஆற்றல் திரும்ப வரும். முன்னாடி சோர்வா இருந்த வேலைகளுக்கு இப்போ சிறிது ஆர்வம் வரும். எல்லாமே இல்ல, ஆனா சில விஷயங்களுக்கு மட்டும். இத நீங்க சிறிய விஷயம்னு நினைக்காதீங்க. நீங்க நீண்ட நாட்களா எதையெல்லாம் இழந்திருந்தீங்கன்னு வாழ்க்கை மெதுவா திரும்ப கொடுக்கற ஆரம்பம் இது. ஆற்றல் முழுசா திரும்ப வர நேரம் எடுக்கும், ஆனா இது முதல் அடையாளம். உங்க வாழ்க்கையில சில புதிய எண்ணங்கள் இப்போ தோன்ற ஆரம்பிக்கும். நான் இதை இப்படி செய்யலாமே, இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு முன்னாடி பயத்தால தள்ளி வைத்த யோசனைகள் இப்போ அவ்வளவு பயமா தோன்றாது. இன்னும் தயக்கம் இருக்கும், ஆனா அந்த தயக்கத்துக்குள் ஒரு சின்ன தைரியம் இருக்கும். அந்த சின்ன தைரியம் தான் நாளைக்கு பெரிய மாற்றமா மாறும். உங்க உறவுகளில இப்போ ஒரு அமைதியான உண்மை நிலை வரும். யாரிடம் எவ்வளவு தூரம் இருக்கணும், யாரிடம் எவ்வளவு அருகில இருக்கணும்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். எல்லாரிடமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர்வீங்க. இது உங்களை குளிர்ச்சியானவங்களா மாற்றல, மாறாக உங்களை உண்மையானவங்களா மாற்றுது. தேவையில்லாத காயங்கள் இப்போ குறைய ஆரம்பிக்கும். சில நேரம் நீங்க உங்களையே பார்த்து சிரிக்கலாம். நான் இவ்வளவு நாள் இதுக்காக இப்படி துடிச்சேனா என்ன? அந்த சிரிப்பு இகழ்ச்சி இல்ல, அது புரிதல். அந்த புரிதல் வந்துட்டா வாழ்க்கை மேல ஒரு புதிய மரியாதை வரும். எல்லாமே கட்டுப்பாட்டுல வரணும்னு நினைச்ச மனசு இப்போ வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க முழுசா மாறிட்டீங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா நீங்க மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னு உறுதி. அந்த பயணம் தான் முக்கியம். இந்த கட்டத்துல நீங்க எதையும் அவசரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்க உள்ளுக்குள்ள உருவாகிற இந்த அமைதியான நம்பிக்கையே உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்க போகிற எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளம். விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசு ஒரு இடத்துல நின்று நான் இங்கேதான் இருக்கேன்னு சொல்லுற மாதிரி இருக்கும். முன்னாடி எங்கோ ஓடிக்கிட்டு இருந்த எண்ணங்கள் இப்போ கொஞ்சம் மெதுவாகும். எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு இல்ல, ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வந்திருக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்க மனசை முதன்முறையா லேசாக்கும். நீங்க இப்போ போராடல, நீங்க உங்களோட உண்மை நிலையை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சில நேரம் நீங்க உங்களோட கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கும்போது முன்னாடி இருந்த கோபம் இல்லாம வலி இல்லாம ஒரு அமைதி வரும். நடந்ததெல்லாம் சரின்னு சொல்ல முடியாது, ஆனா நடந்ததெல்லாம் உங்களை இங்க கொண்டு வந்துச்சுன்னு புரியும். இந்த புரிதல் தான் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம். ஏன்னா நீங்க எப்போதும் நடந்ததை மறக்க மாட்டீங்க, ஆனா இப்போ அது உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கல. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை இப்ப நீங்க கட்டாயமா பிடிச்சு வைக்க முயற்சி பண்ண மாட்டீங்க. இது போனா போகட்டும்னு சொல்லும் தைரியம் வந்திருக்கும். அதே நேரத்துல உண்மையா முக்கியமான விஷயங்களை மெதுவா பாதுகாக்க ஆரம்பிப்பீங்க. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய வளர்ச்சி. எல்லாத்தையும் காப்பாத்துறது பலம் இல்ல, சரியானதை காப்பாத்துறது தான் பலம். உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், காரணம் சொல்ல முடியாத சந்தோஷம். வெளியே பெரிய மாற்றம் இல்லாத நாள்களிலும் உள்ளுக்குள்ள நான் சரியான பாதையில தான் இருக்கேன்னு ஒரு உணர்வு. இந்த உணர்வு தான் நீங்க நீண்ட நாட்களா தேடிக்கிட்டு இருந்தது, வெளியில் கிடைக்காதது, உங்களுக்குள்ள இருந்து வர்றது. அதனால்தான் அது அமைதியா ஆழமா இருக்கும். சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ தனியாக இருக்கிற நேரம் இனிமையா மாறும். முன்னாடி தனிமைன்னா வலி, இப்போ அது ஓய்வு. யாரும் இல்லாம இருக்கிற தருணங்கள் கூட உங்களுக்கு சக்தி தர ஆரம்பிக்கும். இது நீங்க யாரையும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணினதால இல்ல, நீங்க உங்களையே போதுமானவங்களா உணர ஆரம்பிச்சதால. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையை எதிர்க்கல,
வாழ்க்கையோட உடன் நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நடை மெதுவா இருக்கலாம், ஆனா இது உண்மையானது. சத்தம் இல்லாம, ஆடம்பரம் இல்லாம உங்க உள்ளார்ந்த வலிமை இப்போ அமைதியா நிலை பெற்றுட்டு இருக்கு. இந்த நிலைதான் உங்க வாழ்க்கையில நீண்ட நாள் தங்க போகிற ஒன்று. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான நிலைத்தன்மை மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்பு போல மனசு அடிக்கடி செதறாது. செதறினாலும் அதுல மாட்டிக்கிட்டு தவிக்க மாட்டீங்க. சரி, இது ஒரு எண்ணம் தான்னு பார்த்துட்டு விடக்கூடிய மனநிலை வந்திருக்கும். இந்த மாற்றம் ரொம்ப சட்டில், ஆனா இதுதான் நீங்க உள்ளுக்குள்ள வலிமை அடைந்ததோட பெரிய அடையாளம். உங்க மனசு இப்போ தேவையில்லாத போராட்டங்களை தானாகவே தவிர்க்க ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே விளக்கம் சொல்லணும்னு நினைச்ச நீங்க இப்ப எல்லாத்துக்கும் விளக்கம் தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்க உண்மை தெரிஞ்சா போதும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த புரிதல் தான் உங்களை மனசளவுல சுதந்திரமாக்குது. உங்க வாழ்க்கையில சிலர் இப்போ உங்களை வேற மாதிரி உணர ஆரம்பிக்கலாம். நீங்க அதிகம் பேசல, ஆனா உங்க இருப்பு கனமா இருக்கும். நீங்க எதையும் நிரூபிக்க முயற்சி பண்ணல, ஆனா உங்க வார்த்தைகள் இருந்தா அது நேரடியாக இருக்கும். இந்த அமைதியான உறுதி தான் விருச்சிகம் ராசிக்காரங்களோட இயல்பு. இப்போ அது முழுசா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் நீங்க உங்களுக்குள்ளே ஒரு சின்ன பெருமை உணர்வீங்க. அகங்காரம் கிடையாது, நான் நிறைய தாங்கி இங்க வந்திருக்கேன், ஒரு அமைதியான ஒப்புதல். இந்த ஒப்புதல் தான் உங்க காயங்களை மெதுவா குணப்படுத்தும். முன்னாடி நீங்க உங்களையே கடுமையா விமர்சனம் பண்ணினவங்க, இப்போ அந்த குரல் மென்மையா மாற ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, நீ முயற்சி பண்ணினன்னு சொல்லும் குரலா. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இப்போ சத்தமா வராது. பெரிய கொண்டாட்டம், பெரிய எதிர்பார்ப்பு இவையெல்லாம் இல்லாம ஒரு அமைதியான திருப்தி. நாள் முடிவுல இன்னைக்கு நான் என்னை இழக்கலன்னு தோன்ற அந்த உணர்வு, இதுதான் நீங்க இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த நிம்மதி. வெளி உலகத்துல கிடைக்காதது. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு மட்டும் நினைக்கல, அமைதியா வாழணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாற்றம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும். அந்த அறிவு தான் உங்களை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உங்களோட மையத்திலிருந்து தள்ளி விடாம காப்பாத்தும். இந்த நிலை ஒரு முடிவு கிடையாது, இது உங்களோட உண்மையான வாழ்க்கை ஓட்டம். விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கை ஒரு அமைதியான ஓட்டத்துக்கு வந்த மாதிரி உணர்வீங்க. முன்னாடி எல்லாமே அவசரமா அழுத்தமா இருந்த இடத்துல இப்போ கொஞ்சம் இடைவெளி கிடைச்ச மாதிரி. அந்த இடைவெளியில தான் நீங்க உங்களையே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் இப்படி இருக்கேன் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை. இதுல பெருமை இல்ல, வருத்தமும் இல்ல, ஒரு நேர்மை. உங்க மனசு இப்போ அதிகமா பேசாது, ஆனா பேசினா அது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். முன்னாடி நீங்க பல விஷயங்களை மனசுக்குள்ளே சுமந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. முழுசா போகவில்லை, ஆனா அது உங்களை குனிய வைக்கும் அளவுக்கு இல்ல. நீங்க அதை தூக்கி நடக்க கற்றுக்கிட்டீங்க. அந்த கற்றல் தான் உங்க வளர்ச்சி. சில நேரம் நீங்க யாரையாவது பார்த்து முன்னாடி இருந்த உணர்ச்சி இப்போ இல்லைன்னு உணர்வீங்க. அதுக்கு காரணம் வெறுப்பு இல்ல, அது விடுதலை. அந்த உறவு, அந்த நினைவு, அந்த வலி, இவையெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு இடம் வரதான் இருந்தது. இப்போ நீங்க அந்த இடத்த கடந்து வந்திருக்கீங்க. இத உணரும் போது மனசுக்குள்ள ஒரு மென்மையான அமைதி வரும். நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன். உங்க உள்ளுணர்வு இப்போ ரொம்ப தெளிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. யாரை நம்பலாம், எதை நம்ப கூடாதுன்னு நீங்க அதிகமா யோசிக்காமவே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த உணர்வு திடீர்னு வந்தது கிடையாது. நீங்க அனுபவிச்ச எல்லா வலிகளும் குழப்பங்களும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அறிவு. அதனால்தான் இது புத்தகத்துல கிடைக்காத அறிவு, வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அறிவு. உங்க வாழ்க்கையில இப்போ பெரிய கனவுகள் பற்றி நீங்க அதிகமா பேச மாட்டீங்க, ஆனா உங்க நாளாந்த வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு, ஒரு உண்மை இருக்கும். நீங்க யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக சரியாக நடக்கிற முயற்சி. இந்த முயற்சி தான் நீண்ட நாளைக்கு உங்களை நிலைநிறுத்தும். வெளி உலகத்துல பெரிய வெற்றி மாதிரி தெரியாமலே உள்ளுக்குள்ள ஒரு உறுதியான அடித்தளம் உருவாக்கிடுச்சு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையை வெல்லணும்னு நினைக்கல, வாழ்க்கையோட ஒத்திசைவு காணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஒத்திசைவு சத்தமில்லாதது, ஆனா அது ஆழமானது. இந்த நிலையில் நீங்க இருக்கிறதுக்கே நீங்க நிறைய தாண்டி வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த உண்மை உங்களுக்கே தெரியும், அதுவே போதும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு உள்ளார்ந்த முழுமை உருவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி ஏதோ ஒன்று குறைவா இருக்கு, ஏதோ ஒன்று இல்லைன்னு தோன்றிய உணர்வு இப்போ அவ்வளவு வலுவா இல்ல, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு இல்ல, ஆனா நான் முழுசா இல்லைன்னு நினைச்ச நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க இப்போ உங்களையே குறைச்சு பாக்குற இடத்துல இல்ல. உங்க மனசு இப்போ கடந்த காலத்தோட சண்டை போடுறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டே இருக்கு. நடந்த விஷயங்களை மாற்ற முடியாதுன்னு மட்டும் இல்ல, அவ உங்களை உருவாக்கினதுன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரிதல் வந்துட்டா கோபம், வருத்தம், குற்ற உணர்ச்சி இவையெல்லாம் தானாகவே மெல்லியதா மாறும். மறக்கிறதுனா அப்படியே அழிக்கிறது கிடையாது,
அதன் மேல அதிகாரம் இல்லாம இருக்க விடுறதுதான். சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ உறவுகளில ஒரு புதிய சமநிலை உருவாகும். யாரையாவது முழுசா பிடிச்சு வைக்கணும்னு இல்ல, அதே நேரத்துல யாரையும் தள்ளி வைக்கணும்னு இல்ல. அருகில இருக்கணும்னா அருகில, தூரமா இருக்கணும்னா தூரமா. இந்த சுதந்திரம் தான் உங்களுக்கு உறவுகளை சுமை இல்லாம அனுபவிக்க கற்றுக் கொடுக்குது. முன்னாடி நீங்க உறவுகளை பொறுப்பா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அவற்றை உண்மையா வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு எளிமை வர ஆரம்பிச்சிருக்கும். தேவையில்லாத விளக்கம், தேவையில்லாத நிரூபணம் இவையெல்லாம் உங்களுக்கு சோர்வாக தோன்றும். நான் யாருன்னு தெரியணும்னா நான் இருப்பதே போதும்னு ஒரு உணர்வு. இந்த உணர்வு அகந்த கிடையாது, இது உங்க சுயமரியாதையின் அமைதியான வடிவம். சில நேரம் நீங்க உங்களுக்குள்ளே ஒரு நன்றியுணர்ச்சி உணர்வீங்க. எல்லாம் சரியாக இருக்குன்ற நன்றி இல்ல, எவ்வளவோ தாண்டி இங்க வந்திருக்கேன்னு ஒரு நன்றி. இந்த நன்றியுணர்ச்சி தான் உங்க மனசை இன்னும் மென்மையாக்கும். வாழ்க்கையோட கடினத்தனத்தை மறைக்காம அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை பார்க்கிற பார்வை. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையில எதையும் பிடிச்சு வைக்க போராடல, அதே நேரத்துல எதையும் பயந்து விட்டு விடவும் இல்ல. இந்த நடுவுல இருக்கிற சமநிலையே உங்க உண்மையான பலம். இந்த நிலை ஒரு முடிவு கிடையாது, இது நீங்க இனிமேல் எப்படி வாழ போறீங்கன்னு சொல்ற ஒரு அமைதியான வாக்குறுதி. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான அமைதி வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கும். இந்த அமைதி சின்ன விஷயங்களால குலையாத மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு வார்த்தை, ஒரு பார்வை கூட உங்களை பாதிச்சிருக்கும். இப்போ அதே விஷயங்கள் நடந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு நிலை தடுமாறாத தன்மை. இது உணர்ச்சிகள் இல்லாத நிலை கிடையாது, இது உணர்ச்சிகளை ஆளும் திறன். உங்க மனசு இப்ப மிக தெளிவா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும், எது உங்கது எது உங்கது இல்லைன்னு. மற்றவர்களோட எதிர்பார்ப்புகள், கருத்துகள், தீர்ப்புகள் இவை எல்லாம உங்க வாழ்க்கையோட மையம் இல்லைன்னு நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இதை உணர்ந்ததும் மனசுக்குள்ள ஒரு பெரிய சுமை இறங்கும். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நான் வாழ வேண்டியதில்லை அன்னு புரிதல் வந்துடும். இந்த புரிதல் தான் உண்மையான சுதந்திரம். சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ வாழ்க்கையில சிறிய மாற்றங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். பெரிய அறிவிப்பு, பெரிய திருப்ப மாதிரி இல்ல, ஆனா உங்க நாள் தோறும் நடக்கிற செயல்களில ஒரு நிதானம். பேசுற விதம், பதில் சொல்ற விதம், முடிவு எடுக்கிற வேகம் எல்லாமே மெதுவா தெளிவா மாறும். இந்த மாற்றங்களை வெளியுலகம் கவனிக்காம போகலாம், ஆனா நீங்க கண்டிப்பா கவனிப்பீங்க. உங்க உள்ளுணர்வு இப்போ உங்களோட நெருங்கிய நண்பனா மாறிடுச்சு. முன்பே இருந்தாலும் இப்போ நீங்க அதை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. யாராவது உங்க வாழ்க்கையில இருக்கணுமா இல்லையா, எங்க போகணுமா எங்க நிற்கணுமா, இந்த முடிவுகள்லாம் உங்க மனசுக்குள்ள இருந்து அமைதியா வரும். இந்த அமைதியான முடிவுகள் தான் நீண்ட நாள் உங்களை குழப்பம் இல்லாம வைத்திருக்கும். சில நேரம் நீங்க உங்களை நினைச்சு ஒரு ஆச்சரியத்தை உணர்வீங்க. நான் இப்படி ஆகிடுவேன்னு நினைக்கலையே. முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடஞ்ச நீங்க இப்போ பெரிய விஷயங்களையும் அமைதியா எதிர்கொள்றீங்க. இந்த மாற்றம் உங்களுக்கு தெரியாம வந்தது கிடையாது. நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு வலி, ஒவ்வொரு இழப்பு, ஒவ்வொரு தனிமையும் சேர்ந்து உங்களை இங்க கொண்டு வந்திருக்கு. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையை கையில் பிடிக்க முயற்சி பண்ணல, வாழ்க்கை உங்களை பிடிச்சுக்கிட்ட மாதிரி உணர்வு. அந்த நம்பிக்கை தான் உங்களை இனிமேல் சோர விடாது. இந்த அமைதி சத்தம் இல்லாதது, ஆனா அது ஆழமானது. இதுதான் நீங்க இதுவரை தேடிக்கிட்டு இருந்த நிலை. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான நம்பிக்கை உறுதியாகி வந்திருக்கும். முன்னாடி நம்பிக்கைனா வெளியிலிருந்து வர வேண்டியதுன்னு நினைச்ச நீங்க இப்போ அது உங்களுக்குள்ள இருந்தே பறக்கிறதுன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த நம்பிக்கை கண்ணை மூடி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது கிடையாது. வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதை பார்த்தே அதுக்குள்ளேயே நான் சமாளிப்பேன்னு சொல்லும் தைரியம், இதுதான் உண்மையான வலிமை. உங்க மனசு இப்போ தேவையில்லாத பயங்களை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது நடந்தா என்ன ஆகும் பயந்த விஷயங்கள் இப்போ அவ்வளோ பயமா தோன்றாது. நடக்கும்னா நடக்கட்டும், நான் பாத்துக்குவேன்னு ஒரு அமைதியான எண்ணம். இந்த எண்ணம் வந்துட்டா வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்க வாழ்க்கையோட நடுவுல நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சில விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்க மதிப்பு என்னன்னு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். முன்னாடி மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளால, நடந்து கொண்ட விதங்களால உங்க மதிப்பை அளந்த நீங்க இப்போ அது உங்களுக்குள்ள இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. நான் போதுமானவன்னு ஒரு உணர்வு. இந்த உணர்வு சத்தமா இருக்காது, ஆனா அது உங்க ஒவ்வொரு முடிவிலும் வெளிப்படும். உங்க உறவுகளில இப்போ ஒரு நிதானம் இருக்கும். யாரையும் கட்டாயப்படுத்தல, யாருக்காகவும் நடிக்கல. இருக்க வேண்டியவர் இருக்கிறாங்க, போக வேண்டியவர் போயிடுறாங்க. இதை நீங்க எதிர்க்காம ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களை மனசளவுல இலகுவாக்குது. உறவுகள் இனிமேல் சுமையா இல்ல, அனுபவமா மாற ஆரம்பிச்சிருக்கு. சில நேரம் நீங்க உங்களுக்குள்ளே ஒரு அமைதியான சந்தோஷத்தை உணர்வீங்க, காரணம் இல்லாத சந்தோஷம்.
எதுவும் பெரியா நடக்காத நாள்களிலும் மனசு கனமில்லாம இருக்கிற அந்த உணர்வு. இதுதான் நீங்க இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த நிம்மதி. அது வெளியுலகத்துல கிடைக்கல, உங்களுக்குள்ள இருந்துதான் வந்தது. விருச்சிகம் ராசிக்காரங்களே, இப்போ நீங்க வாழ்க்கையில யாராக மாறணும்னு போராடல, நீங்க யாருன்னு இருப்பதிலே முழுமை அடைந்துட்டீங்க. இந்த முழுமைதான் உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை. வெளியில் எதுவும் மாறாத மாதிரி தோன்றலாம், ஆனா உங்க உள்ளுக்குள்ள நீங்க உங்களோட இடத்துக்கு வந்துட்டீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.